வாங்க யானைக்குட்டியும் அவன் நண்பனோட கதையும் பார்ப்போம். ஒரு அழகான காட்டில் ஒரு குட்டி யானை இருந்துச்சான். அது யார்கிட்டையும் போய் பேசாம தனியாவே இருக்குமா. அதுக்கு நண்பர்களே கிடையாதான். ஒரு நாள் அவங்க அம்மா கிட்ட போய், அம்மா எனக்கு நண்பர்களே இல்லை அம்மா, நான் யார்கிட்ட போய் பேசுறது, யார் கூட விளாடுறதுன்னே தெரியலம்மா, யாருமே என் கூட பேசவோ விளாட மாட்றாங்க, எல்லாரும் என்னை பார்த்து பயப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அதுக்கு அவங்க அம்மா, நீ கவலைப்படாத, உனக்கான நண்பன் கண்டிப்பாக கிடைப்பான், நீ எல்லார்கிட்டையும் நல்லா பேசி பழகு, எல்லாரும் உன்னோட நண்பர்கள் ஆகிடுவாங்கன்னு சொல்லிச்சான். இதை கேட்டுட்டு இந்த யானைக்குட்டி சோகமாக காட்டுக்குள்ளே நடந்து போச்சான். போயிட்டு இருக்க வழியில் ஒரு அணிலும் மான்குட்டியும் ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டு இருக்கிறத பார்த்து ரொம்ப கவலைப்பட்டுச்சான். நமக்கும் இப்படி நண்பர்கள் இல்லையே அப்படின்னு. அதே வழியில் ஒரு மாடும் ஒரு கழுதையும் சிரித்து பேசிட்டு இருந்துச்சான். இந்த யானைக்குட்டி அதை மறுபடியும் பார்த்துட்டு, எனக்கு யாருமே இல்லை இப்படி பேசன்னு நினச்சிட்டே ஒரு நதியோரமாக போயிட்டு இருந்துச்சு. அப்போது அந்த நதியோரத்தில் ஒரு ஆமை தாத்தாவை பார்த்துச்சான். அப்போ அந்த யானைக்குட்டி சோகமாக இருக்கிறத பார்த்து, ஆமை தாத்தா நீ ஏன் சோகமாக இருக்க அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த யானைக்குட்டி, எனக்கு யாரும் நண்பர்களே இல்லை, என் கூட விளாட யாருமே இல்லை, எல்லாரும் என்னை பார்த்து பயப்படுறாங்கன்னு சொல்லிச்சான். அதுக்கு அந்த தாத்தா, நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு நண்பன் கிடைப்பான்னு சொன்னாராம். அதை கேட்டுட்டே போயிட்டே இருக்கப்போ அங்கே சேற்றுக்குட்டையில் ஒரு பன்னிக்குட்டி சந்தோஷமாக விளையாடிட்டு இருந்துச்சான். அதை பார்த்து இந்த யானைக்கும் ஆசையாக இருந்துச்சான். ஏன்னா யானைக்கும் சேத்துல விளையாடுறது பிடிக்கும்ல. மறுநாள் இந்த யானைக்குட்டி அந்த பன்னிக்குட்டியை தேடி வந்துச்சான். அந்த பன்னிக்குட்டி ரொம்ப நேரமாக தூங்கிட்டே இருந்துச்சான். அந்த பன்னிக்குட்டிக்கும் யாரும் நண்பர்கள் இல்லையா. அது எப்போவுமே தூங்கிட்டு சோம்பேறியாகவே இருக்குமா. அது எப்போவுமே தனியாக தான் இருக்கும். இது தெரிஞ்ச யானைக்குட்டி அதோட நண்பர் ஆயிடுச்சான். அப்புறம் தினமும் இவங்க 2 பேரும் சேர்ந்து விளையாடிட்டு சந்தோஷமாக இருந்தாங்களாம். ஒரு நாள் இந்த பன்னிக்குட்டிக்கு ஆபத்து வந்துச்சான். இந்த பன்னிக்குட்டிக்கு ரொம்ப பசிச்சுதுன்னு ஒரு பழத்தோட்டத்துக்கு போயிட்டு அங்கே பழம் சாப்பிட்டுட்டு இருந்துச்சான். அப்போது அந்த பன்னிக்குட்டியை பார்த்த நரி அதை வேட்டையாட பார்த்துச்சான். உடனே அந்த நரியை பார்த்த பன்னிக்குட்டி அலற தொடங்கி ஓட ஆரம்பிச்சிடுச்சு. அதே நேரம் இந்த யானைக்குட்டிக்கு பன்னிக்குட்டியோட அலறல் சத்தம் கேட்டு, இது என் நண்பன் குரல் மாதிரி இருக்கேன்னு ஓடி வந்து பார்த்துச்சான். அங்கே பார்த்தா நரிக்குட்டி பன்னிக்குட்டியை துரத்திட்டு வந்துச்சான். இதை பார்த்த உடனே யானைக்கு செம்ம கோவம் வந்துச்சு. உடனே அந்த நரியை துரத்தி விட்டுட்டு பன்னிக்குட்டியை காப்பாத்திடுச்சான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் இனிய நண்பர்களாகி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். யானைக்குட்டிக்கும் அவன் நண்பன் கிடைத்தான். எதிர்பார்ப்புகளே இல்லாமல் இணைந்திருக்கும் ஒரு உறவு தான் நட்பு. இந்த குட்டி யானையும் அவன் நண்பனோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சுகுனி சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.